ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். செந்தில் சரவணன் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து செந்தில் கிட்ட என்னாச்சு, உங்க முகம் மாடி இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே செந்தில் கிட்ட வந்து சரவணன் வந்து இங்க பாருடா, மறுபடியும் அதை நினைச்சால வருத்தப்பட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சரவணன் சொன்னது. உடனே மீனா என்னாச்சு மாமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சக்திவேல் கிட்ட வந்து செந்தில் சண்டை போட்ட விஷயத்த சொன்னது. மீனா வந்து எதுக்காகங்க தேவையில்லாம நீங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பின்ன உன்னை வம்பு கிழித்தா உன்னை கோபப்பட வச்சா பின்ன எனக்கு கோபம் வராதுன்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. உடனே கோமதி வந்து இங்க பாருடா, இந்த பிரச்சனையை மீனா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுமோ, மீனாவுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியும். நீ வந்து பெரிய பிரச்சனையை ஊதி பெருசாக்காதன்றாங்க. அம்மா, அப்ப மீனாவை அவங்க என்ன பேசினாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? அப்படி யாருடா சொன்னது? மீனாவுக்கு தெரியாதா? இப்படிப்பட்ட பல பேர் அவ பார்த்திருப்பா. அப்படிதானே மீனா? ஆமாத்த, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அவங்க சொல்றாங்கன்றதுக்காகலாம் நீங்க பெருசா வரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்ததுமே கோமதி கிட்ட சண்டை போடுறாங்க. ஒரு டைம் போனானே சென்னைக்கு, ஒரு போனாவது பண்ணானா, வந்துட்டோம் சேர்ந்துட்டோம் ஏதாவது சொன்னானா, துரைக்கு நம்மளதான் போன் பண்ணி கேட்கணுமான்றாங்க. உடனே மீனா கிட்ட ஏமா அந்த ராஜுக்குள்ளியாவது போன் பண்ணிச்சா? இல்ல மாமா போன் பண்ணல, என்னதான் பசங்களும் போங்க, ஏய் கோமதி பண்ணுன்னு சொல்றாங்க. உடனே ராஜிக்கு போன் பண்றாங்க. ஏமா அவன் தான் வந்து பிஸியா இருப்பான், அவன் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கான், நீ போன் பண்ண வேண்டியது தானேன்றாங்க. இல்லத்த இப்பதான் ரூமுக்கு வந்தோம், அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை போன் பண்ணி சொல்ல மாட்டியா? சாரி அத்தன்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, கையில பணம் எல்லாம் வச்சிருப்பானா? எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க கோமதி சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே வருத்தத்துல அங்க இருந்து பாண்டியன் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததான் நம்ம ராஜி கிட்ட போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா எதை பத்தியும் கவலைப்படாம நீ எப்படி இதுல வெற்றி பெறணும், இதுல எப்படி நீ பாஸ் ஆகணும், இதை பற்றி மட்டும்தான் நீ நினைக்கணும். நீ கண்டிப்பா வந்து வின் பண்ணவ, நீ வந்து ஜெயிப்பன்னு சொல்லிட்டு பேனை வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க கதிர் வந்து ராஜுக்கு. இது நினைச்சு ராஜி ரொம்பவே சந்தோஷமா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு உட்காந்து அந்த பேனவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கதிர் வந்து முதல்ல பிரீத் எடு, அதுக்கப்புறம் எக்ஸாமை நீ எழுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ராஜியும் ரொம்பவே சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டு வராங்க. உடனே ராஜி வந்து கதிர் கிட்ட கேட்குறாங்க, எப்படி எக்ஸாம் எழுதுனன்னு கேட்க மாட்டியா? எனக்கு தெரியும் நீ நல்லா தான் எக்ஸாம் எழுதியிருப்ப, நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுற, அதுக்கு நான் ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்ணுவ? அப்படி இல்லைன்னா வேற ஒண்ணு, நம்ம லட்சியத்தை நிறைவேறணும், எப்படி தோல்வி வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணணும்னு கதிர் சொல்றாங்க. இதை கேட்டு ராஜி சந்தோஷப்படுறாங்க.